இந்த மாட்டு வண்டியில எல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா கழுத்துல, அதுதான் நுகம். அந்த நுகம் வைக்கிற மாட்டினுடைய பிரச்சனை என்னன்னா, அந்த மாட்டினுடைய ஓனருக்கு எவ்வளோ பாரத்தை சுமத்தினாலும் அந்த பாரத்தை என்ன பண்ணும், இழுத்துட்டு போகணும், சுமந்து கொண்டு போகணும். அதனால தான் அதன் பேர் நுகம் அப்படின்னு சொல்லி உலகத்துல நம்ம சொல்றோம். ஆண்டவர் அந்த நுகத்துக்கு ஒப்பிட்டு நம்மை சொல்லுகிறார். ஏன் நம்ம நுகத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார்? அதே போலத்தான் சாத்தான் என்ன பண்றான், ஒவ்வொரு மனுஷன் மீதும் நுகத்தை வைத்து விடுகிறான். என்ன நுகம்? கவலை, கண்ணீர், கஷ்டம், பாரம், பிரச்சனை, குறைவுகள், வியாதிகள். சில வியாதியை வச்சுட்டோம், தீரவே தீராது, அந்த வியாதி போகவே போகாது. இப்படி ஒரு நுகத்தை நம்மை அறியாமலே சாத்தான் வைத்து விடுகிறான். அப்ப அப்படிப்பட்ட நுகத்தை முறிக்கிறவர் யார் என்று வேதம் சொல்கிறது? பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே நம்மீது சாத்தான் இப்படி மறைவாய் வைத்திருக்கிற நுகத்தை என்ன பண்ண முடியும், முறிக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். இந்த காலவேளையில் வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கலாம், எத்தனையோ காரியங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும், ஆனா ஏதோ 1-2 காரியங்கள் உங்களை கவலைப்படுத்திட்டே இருக்கும், உங்களை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும், உங்களை கண்ணீர் விட வைத்து கொண்டே இருக்கும். அதுல இருந்து வெளிவர முடியாதபடி நீங்க துக்கத்தோடு இருப்பீங்க. அந்த ரகசியத்தை இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்க. உங்களை அறியாமலே அந்த நுகத்தை சாத்தான் உங்க மேல வைத்து இருக்கிறான். அந்த நுகத்தை முறிக்கிறவர் யார் என்று இன்றைக்கு நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா அந்த நுகத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் உங்கள் மீது வைத்திருக்கிற அந்த நுகத்தை பரிசுத்த ஆவியானவரால் அந்த நுகம் என்ன ஆகும், முறிந்து போகும். நீங்க அழுது கொண்டிருக்கிறதுனால முடியாது, நீங்க துக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுனால முடியாது, அதை அப்படியே சுமந்து நீங்க இழுத்து கொண்டிருக்கிறதுனால முடிய போறது கிடையாது. அந்த நுகத்தின் மேல பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வரும்படி நீங்க முயற்சி செய்யும் பொழுது ஆவியானவர் அதை முறிப்பான், அதை உடைப்பான். அதுக்கு பிறகு அந்த பிரச்சனை உங்களுக்கு வரவே வராது. புரியுதுன்னா மட்டும் கரங்களை